வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் ரொமான்டிக் காமெடி படம். நமது நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அருமையான திரைப்படம். ஐயாவுக்கு ஜோடியாக KR விஜயா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சேம காமெடி படம், நல்ல அருமையா இருக்கும். படத்தை ஜனரஞ்சகமான டைரக்டர் CV ஸ்ரீதர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படம் 1967 ஆண்டு நவம்பர் மாதம் வெளியானது. ஆமாம், ஊட்டி வரை உறவு அப்படிங்கிற ரொமான்டிக் காமெடி திரைப்படம் தான் அது. இந்த படத்துல மேலும் முத்துராமன், TS பாலையா, VK ராமசாமி, நாகேஷ், சச்சு, சுந்தரி பாய், விஜயலட்சுமி போன்ற அனைத்து திறமையான நடிகர்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் CV ஸ்ரீதரின் மிகப்பெரிய ஹிட்டான காதலிக்க நேரமில்லைக்கு அடுத்து ஒரு 3 வருடம் கழித்து வந்த படம். அந்த காதலிக்க நேரமில்லை படத்துல எப்படி நாகேஷுக்கும் பாலையா அவர்களுக்கும் நல்ல ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா காமெடி நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட திருவிளையாடல் தருமி ரேஞ்சுக்கு இதுல நாகேஷ் நடிச்சிருப்பாரு. 10,000 போச்சு 10,000 போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நடிக்கிற மாதிரி நடிப்பு. காமெடி நடிப்புல சச்சோட சேர்ந்து கலக்கியிருப்பாரு நாகேஷ் அவர்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் காமெடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க VK ராமசாமி, முத்துராமன், சிவாஜி, விஜயலட்சுமி இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ட்ராக்ல காமெடி கலக்கியிருப்பாங்க. நல்லா அருமையா இருக்கும். நடிச்சிருக்க நடிகர்கள் பேர் சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும், எல்லாம் பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ். அதனால அருமையா பின்னிருப்பாங்க. இதுல சிவாஜி ஐயாவுக்கு வில்லனாக செந்தாமரை அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவர் தான் வில்லன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, செந்தாமரை அவர்கள் சிவாஜி ஐயாவுக்கெல்லாம் வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. தாத்தாவெல்லாம் நடிச்சிருக்காரு பழைய படத்துல. அக்கா தங்கைன்னு ஒரு படம் விமர்சனம் பண்ணி போட்டிருப்பேன் இல்லையா, அதுல சவுகார் ஜானகி அவர்களுக்கு உதவி செய்யற ஒரு தாத்தா மாதிரி எல்லாம் செந்தாமரை அவர்கள் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாரு. அப்பையில இருந்து நடிச்சுட்டு வர நடிகர், நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர்கள். இந்த படத்துல கதை அப்படின்னு பார்த்தோம்னா, சிவாஜி ஐயா மிகப்பெரிய பணக்காரரான பாலையா அவர்களின் பிள்ளை. ஊட்டியில வசிப்பாங்க. மிகப்பெரிய பணக்கார குடும்பம். தந்தைக்கு அப்புறம் தொழிலை சிவாஜி ஐயா தான் கவனிச்சுட்டு வருவாரு. தொழில் விஷயமாக சென்னைக்கு போகலாம் ட்ரெயின் ஏற போகும்போது ரோட்ல அடிபட்டு கிடக்கிற ஒரு பெண்ணை பார்ப்பாரு. அந்த பெண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு அவர் சென்னைக்கு போவார். ஆனால் அந்த பெண் எப்படி அடிபடுவாங்கன்னா, சிவாஜி ஐயா பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு வாடகை கார்ல KR விஜயா அவர்கள் போயிருப்பாங்க. அந்த கார்ல தான் அந்த பெண் அடிபட்டுருவாங்க. KR விஜயா அவர்கள் அந்த பெண்ணை காப்பாத்தலான்னு முயற்சி செய்யறப்ப அந்த டிரைவர் மறுப்பாரு. அதனால அப்படியே ரோட்ல ஓரமா போட்டுட்டு போயிடுவாங்க. போகும்போது மறந்த வாக்குல அந்த அடிபட்டு கிடக்கும் பெண்ணோட பெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த ட்ரெயின்ல KR விஜயாவை நடிகர் திலகம் அவர்கள் சந்திப்பாரு. KR விஜயா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெட்டி மேல வச்சிருந்த பெட்டி கீழே விழுந்துரும். அதை எடுத்து பார்க்கும்போது KR விஜயா அவர்களை பத்தி ஒரு சில உண்மையெல்லாம் சிவாஜி ஐயாவுக்கு தெரிய வரும், புரிஞ்சுக்குவாரு. இப்ப சென்னைக்கு போன சிவாஜி ஐயா திரும்பி ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்தோன்னா பார்த்தா KR விஜயா அவங்க வீட்டுல இருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, KR விஜயா சிவாஜி ஐயாவின் தந்தையாக நடிக்கும் TS பாலையாவை மிரட்டியிருப்பாங்க. மிரட்டி, நான் உங்களுடைய மகதான், அதாவது TS பாலையா சிவகாமி அப்படிங்கிற ஒரு லேடியை ரகசிய திருமணம் செஞ்சிருப்பாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். இப்ப அந்த சிவகாமி அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட குழந்தை தான் நானு, நீங்க தான் என் அப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டி KR விஜயா அவர்கள் அந்த வீட்டுல இருப்பாங்க. TS பாலையா அவர்களும் சரி, காலம் வரட்டும், அது வரைக்கும் நீ யார்கிட்டையும் சொல்லாத, என்னுடைய மகள் தான் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்க அனுமதிப்பாரு. தன்னுடைய மனைவியாக நடிக்கும் சுந்தரி பாய் அவர்கள்ட்டையும் கொஞ்சம் தயிர்த்தம்லாம் பண்ணி இருக்க வச்சிருவாரு வீட்டுல. இப்ப சிவாஜி ஐயா வந்தோன்னா புரிஞ்சு போயிடும், KR விஜயா ஒரு ஃப்ராடுன்னு புரிஞ்சு போயிடும். ஓங்கி ஒரு அறை விடுவாரு. உண்மையை சொல்லி நீ யாருன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் KR விஜயா அவர்கள் அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப சிவாஜி ஐயா அவர்களுக்கு தன்னுடைய உண்மையான தங்கையை கண்டுபிடிக்கணும், அதனால நீ அது வரைக்கும் இப்படியே நடி அப்படின்னு சொல்லி அனுமதிப்பார். ஆனால் இப்படி நடிக்கும்போது என்ன ஆகும், இருவருக்கும் காதல் மலரும். இப்ப என்ன ஆகும், TS பாலையாவுக்கு தன்னுடைய தங்கைன்னு தெரியாமையே தான் பையன் லவ் பண்றானே அப்படின்னு சொல்லி அவரு அதாவது மனசுக்குள்ளேயே புழுங்குவாரு. மெல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருடைய நிலைமை. இவங்களுடைய லவ்வுக்கு சிவாஜியின் தாயாராக நடித்த சுந்தரி பாய் அவர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. அதனால TS பாலையாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு காமெடியா போயிட்டு இருக்கோம். இதற்கு இடையில ஒரு தங்கையை கண்டுபிடிக்கும் முயற்சியில சென்னைக்கு போகும்போது தன்னுடைய பழைய நண்பனான முத்துராமன் அவர்களை சந்திப்பாரு. முத்துராமன் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் லவ்வரா இருப்பாங்க. இந்த விஜயலட்சுமி தான் சிவாஜி ஐயாவின் உண்மையான தங்கை. இவங்க தான் ஆரம்பத்துல அடிபட்டு கிடந்திருப்பாங்க. அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சிவாஜி ஐயா சேர்த்திருப்பாரு. இப்ப சிவாஜி ஐயாவுக்கு புரிஞ்சிடும், இவ தான் நம்மளுடைய உண்மையான தங்கை.
தன்னுடைய நண்பனை தான் காதலிக்கிறா அப்படிங்கிறது சிவாஜி ஐயாவுக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. இப்ப தன்னுடைய நண்பன் காதல் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி காதலிக்க நேரமில்லை படத்துல ஒரு டிராமா பண்ணுவாங்க. முத்துராமன் அவர்கள் வந்து வயதான வேடம் போட்டுட்டு வருவார்ல, அந்த மாதிரி இதுல வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து முத்துராமன் ஒரு கார்ல போனப்ப ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும், அதனால ஒரு சித்தப்பிரம பிடிச்சு போன மாதிரியும் ஒரு ஆக்ஷனை போட்டு முத்துராமன் வீட்டுக்கே வந்துருவாங்க. முத்துராமனின் தந்தையாகத்தான் வி.கே. ராமசாமி அவர்கள் நடிச்சிருப்பாரு. முத்துராமனை வந்து மிகப்பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து நிறைய வரதட்சணை வாங்கணும் அப்படிங்கறதும் அவருடைய லட்சியமா இருக்கும். ஏன்னா அவரும் மிகப்பெரிய பணக்காரர். அதனால இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ராடுதனெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா காமெடியா இருக்கும் படத்துல. இப்படி டி.எஸ். பாலையா அவர்களுக்கு கே.ஆர். விஜயா தன் மகள் இல்ல, விஜயலட்சுமி தான் தன்னுடைய மகள். அதே போல வி.கே. ராமசாமி அவர்களுக்கும் முத்துராமன் அவர்களுக்கும் விஜயலட்சுமி வந்து சிவாஜி ஐயாவின் தங்கை அப்படிங்கிற உண்மை வந்து எப்ப தெரியும், எப்படி தெரியும் அப்படிங்கறதான் கிளைமேக்ஸ். இதுல செந்தாமரை யாரு, அவர் என்ன வில்லத்தனம் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் படத்தை பாருங்க. நல்லா அருமையா இருக்கும். நல்ல சிறந்த ஒரு காமெடி திரைப்படம். நன்றி, வணக்கம்.